சிம்ம ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் நடைபெறும் சூரிய பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை சூரிய பெயர்ச்சி. சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யும் சூரிய பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். சிம்ம ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் செல்கிறார். கேது அங்கு ஏற்கனவே இருக்கிறார். சுக்கிரன் நீச்சமடைந்து இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியினருக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். 10இல் குரு, 7ஆம் இடத்தில் சனி பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார். அஸ்தமத்தில் ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சூரியன், 10இல் குரு. எந்த ஒரு விஷயத்திலும் தாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கள் சாதுரியமாக சமாளிக்க வேண்டும். அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த நேரத்தில் உடல் நலனை கவனம் வேண்டும். பிபி சுகர் அதிகரிக்கலாம். அதிக பதட்டம் கூடாது. யாரிடமும் யோசித்துதான் தாங்கள் பேச வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. 10இல் குரு என்பதால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் தரக்கூடாது, வாங்கவும் கூடாது. இந்த நேரத்தில் வாங்கும் கடன் பல வருடங்களாக திருப்பி தருவதற்கு. 2இல் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். பெண்கள் மூலமாக தொந்தரவுகள் வரலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு வீடு மனை வாகனம் வெற்றி பெறும். என்றோ நல்ல பழைய சாதாரண விலை, குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட பிளாட்டுகள் அனைத்தும் நல்ல விலைக்கு விற்கலாம். புது வீடு தாங்கள் கட்டலாம். அடுத்து தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. தொழிலில் நேரடி கவனம் தேவை. போட்டிகள் அதிகரிக்கும். சந்தையில் விலை குறைவு. ஆகவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பார்ட்னர்ஸ்களை நன்கு கண்காணிக்க வேண்டும். தொழிலில் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு அவசியம். சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தாங்கள் பொறுப்பாகலாம். உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மற்றவர்களின் வேலைகளையும் தாங்களே சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். என்னதான் கடினமாக உழைத்தாலும் வீண் பலிகள் வந்து சேரும். ஆகவே உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். மேல் அதிகாரிகள் தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பர். உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். படிப்பை பொறுத்தவரை மாணவ மாணவியர்கள் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். ஆசிரியர்களின் சொற்படி கேட்க வேண்டும். படிப்பில் கவனம் தேவை. நல்ல மதிப்பெண்கள் பெற இது சிறந்த வழி, எளிய வழி. அதிகாலை எழுந்து படிப்பது. கோவிலுக்கு சென்றால் சரஸ்வதியும் ஹயக்ரீவரையும் வழிபடுங்கள். 2இல் கேது, 8இல் ராகு இருப்பதால் இரவு நேர பயணத்தை தாங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான கிரகம் கேது 2இல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் அடிக்கடி வயிறு உபாதைகள் உண்டாகலாம். 8இல் ராகு சிலருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். எப்படியோ 2ஆம் இடத்தில் உள்ள சூரியனை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் கண் சம்பந்தமான உபாதைகள் அறுவை சிகிச்சை வேண்டியவர்களுக்கு செய்தால் நல்லபடியாக வெற்றி அடையும். கோவிலுக்கு சென்றால் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு ஒரு சுத்தமான நெய் தீபம், சூரியனையும் வழிபடுங்கள். ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன்.